வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 டிசம்பர் 7 அன்னைக்கு நடைபெறவிருக்கும் செவ்வாய் பயிற்சியை பற்றி தான் பேச போறோம். செவ்வான்றது உங்களோட உள்ளுணர்வுகளை தூண்டும், செயல்திறனை அதிகரிக்கும் கிரகம். ஆனால் உங்களோட வாழ்க்கையில திடீர் மாற்றங்கள், சவால்களை கொண்டு வரலாம். கவலைப்படாதீங்க, இது உங்களை வலுப்படுத்துமே தவிர எந்த விதத்திலும் பாதிக்காது. புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த பயிற்சி டிசம்பர் 7 அன்னைக்கு தொடங்கி ஜனவரி மாதம் 2026 வரைக்கும் நீடிக்கும். இப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இதோட பலன்களை எளிமையா பார்க்க போறோம். குடும்பம், தொழில், பணம், உடல் நலம், காதல் போன்ற எல்லாவற்றையும் அடுத்தடுத்து பார்க்க போறோம். தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஆன்மீகம் தமிழ் யூடியூப் சேனலோட வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். ரிஷப ராசிக்காரங்க இயல்பாவே நிலையா இருப்பாங்க, அமைதியானவங்களா இருப்பாங்க. செவ்வாயோட இந்த பயிற்சி உங்களோட மனசுல ஒரு தீப்பொறியை கிளப்பும். திடீர் ஆர்வங்கள், புதிய யோசனைகள் மனசுல தோன்றும். ஆனா இந்த காலத்துல உங்கள் வாழ்க்கையை கணிக்க முடியாததா இருக்கும். எப்படின்னா, ஒரு நாள் சந்தோஷம், மறுநாள் அப்படியே கவலையா மாறிடும். ஆனா இது உங்களை மனசளவுல பலப்படுத்தும். உதாரணமா, பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், இல்லைன்னா ஒளிஞ்சிருந்த சில திறமைகளை வெளிக்கொண்டு வரும். ஆனா உங்களுக்கு கொஞ்சம் அமைதி இல்லாதது, விரக்தி. ஆனா தியானம் செஞ்சா எல்லாமே சரியாயிடும். தொழில் மற்றும் தொழில்முறை பலன்கள்னு பார்க்கும்போது தொழில்முறையில இந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்கும். திடீர் வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா வேலை வாய்ப்பு இல்லைன்னா திட்டங்கள் வந்து சேரும். உதாரணமா, ஐடி வேலை, ஆராய்ச்சி இல்லைன்னா நிதித்துறையில இருந்தா புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும். ஆனா கவனமா இருக்கணும். உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்க. உங்க கூட வேலை செய்யறவங்களோட வாக்குவாதம் ஏற்படாம பாத்துக்குங்க. உங்களோட மேலதிகாரிகள்லாம் ரிஸ்க் எடுக்க சொல்லலாம், அது உங்களுக்கு ஏற்றம் தான் தரும். ஆனா யோசிச்சு செய்யுங்க. சொந்த வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு இருக்கலாம். பழைய கடன்களும் தீரலாம். மொத்தத்துல இது உங்களோட தொழில் வாழ்க்கையை அப்படியே மேல கொண்டு போகும். உதாரணமா, ரிஷபராசிக்காரங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட் வரும், சம்பளம் அப்படியே 2 மடங்காகும். ஆனா விரைவா முடிவெடுக்காதீங்க. செவ்வாயோட தீய சரியா பயன்படுத்துங்க. பணம் மற்றும் நிதி பலன்கள்னு பார்க்கும்போது நிதியில கலவையான பலன்களை தரும். எதிர்பாராத வருமானம், பரம்பரை சொத்து, லாட்ரி இல்லைன்னா பழைய முதலீட்டுல இருந்து லாபம் கிடைக்கும். வெளிநாட்டு வர்த்தகம் இல்லைன்னா ஓவர்சீஸ் ஜாப் மூலமா பணம் வரலாம். ஆனா செலவுகளும் அதிகரிக்கும். மருத்துவம், பயணம் இல்லைன்னா திடீர் தேவைகளுக்கு பணம் செலவாகலாம். அதனால பணத்தை சேமிச்சு வைங்க. கடன் கொடுக்கறதுக்கோ இல்லைன்னா கடன் வாங்கறதுக்கு முன்னாடி கவனமா இருங்க. இது உங்களோட சேமிப்பை சோதிச்சு பார்க்கும் காலம். ஆனா நல்ல முடிவுகளை எடுத்தா டிசம்பர் கடைசியில நிதி நிலைமை உயரும். வாரத்துக்கு ஒரு முறை உங்களை அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்க. செவ்வாயோட ஆற்றல் உங்களை ஸ்மார்ட்டா முதலீட்டுக்கு தள்ளும். குடும்பம் மற்றும் சமூக வாழ்க்கைன்னு பார்க்கும்போது குடும்பத்துல சின்ன சின்ன சவால்கள் வரும். அதனால சில பழைய விஷயங்கள் வெளியே போகலாம். ஆனா அது தீர்வுக்கு வழிவகுக்குமே தவிர பாதிக்காது. அம்மா அப்பாவோட உடல்நிலையை கவனமா பார்த்துக்குங்க. கூட பிறந்தவங்களோட வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆழமான உரையாடல்கள் நடக்கும். ஒரு புதிய பந்தம் இல்லைன்னா சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலாம். சமூக வாழ்க்கையில நீங்க மிகவும் ஆக்ரோஷமா இருப்பீங்க. புதிய நண்பர்கள் வரலாம். ஆனா வார்த்தைகளை கவனமா பயன்படுத்துங்க. உதாரணமா, ஒரு குடும்ப சந்தோஷத்துக்காக பயணம் போலாம். இது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட மனநிலையை ஸ்ட்ராங் ஆக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கைன்னு பார்க்கும்போது காதல்ல உணர்ச்சிகள் உச்சத்துல இருக்கும். செவ்வாயோட தாக்கத்துல உங்கள் பார்ட்னரோட ஆழமான பந்தம் வலுப்படும். ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். கோபத்தை காட்டாதீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திடீர் லவ் வரலாம், இல்லைன்னா அரேஞ்ச் மேரேஜ் நடக்க வாய்ப்பு இருக்கு. கல்யாணம் பண்ணவங்களுக்கு பொசசிவ்னஸ் வரலாம். கவனமா இருங்க. சந்தேகமும் வரலாம். ஓப்பனா பேசுங்க. தனிமையில இருந்தவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவ் பர்சன் வரலாம். வீக்கெண்ட்ல வெளியே கூட்டின்னு போய் உங்களோட மனநிலையை ஷேர் பண்ணுங்க. இது உங்களோட ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். உடல் நலம் மற்றும் மனநலம்னு பார்க்கும்போது உடல் நலத்துல கவனமா இருக்கணும். இந்த செவ்வாய் பயிற்சினால வயிறு,
தோல் இல்லைன்னா தலைவலி பிரச்சனைகள் வரலாம். ஆக்சிடென்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு வண்டி ஓட்டும்போது கவனமாக ஓட்டுங்க. உங்களோட மனசில் அமைதி இல்லாமல் இருக்கிறது, டென்ஷனு இதெல்லாம் அதிகமாகும். டெய்லி வாக்கிங், யோகா பண்ணுங்க. நல்ல சாப்பாடாக சாப்பிடுங்க. நைட்டில் நல்லா தூங்குங்க. டெய்லி 10 நிமிஷம் அனுமன் சாலிசா படிங்க. இது செவ்வாயோட எதிர்மறை ஆற்றலை சமநிலைப்படுத்தும். பரிகாரங்கள் மற்றும் அறிவுரைகள்னு பார்க்கும்போது, செவ்வாயோட நாளுன்னு சொல்லப்படுற செவ்வாய்க்கிழமையில கோயிலுக்கு போங்க. சிவலிங்கத்துக்கு தேங்காய் உடைச்சி அபிஷேகம் பண்ணுங்க. சிவப்பு உடைகளை அணியாமல் இருங்க. அதுக்கு பதிலாக அழுக்கு வெள்ளை உடைகளை அணியுங்க. செவ்வாய்க்கிழமை ராத்திரி எள்ளெண்ணெய் வச்சு விளக்கேற்றுங்க. வெள்ளத்தை தானம் பண்ணுங்க. டெய்லி காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. உங்களோட ஆற்றலை இது சமநிலைப்படுத்தும். ரிஷபராசிக்காரர்களே, இந்த செவ்வாய் பயிற்சி உங்களை புதிய உயரங்களுக்கு கொண்டு போகும். சவால்களை வாய்ப்புகளாக மாத்துங்க. வாழ்க்கை ஒரு பயணம். செவ்வாயின் தீயால வெளிச்சம் பெறுங்க. இந்த வீடியோ பற்றியான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.